அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 25/12/2024. தசமி திதி இரவு 10:30 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்திரை நட்சத்திரம் பிற்பகல் 3:20 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்தயோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, வாகனம் வாங்க, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, தங்க நகைகள் அணிய, அதே போல உறவினர்களை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. வெற்றியில் உன்னை உணர்ந்து கொள்வாய், தோல்வியில் உன்னை திருத்திக் கொள்வாய். ஆமாங்க, வெற்றி அடைஞ்சிட்டோம்னா சரி, நாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது, நம்முடைய பலம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தோற்று போயிட்டோம்னா நம்முடைய பலவீனம் எது, எந்த இடத்துல நாம் வழிக்கு விழுந்தோம், எதை நாம் மாற்றிக்கணும், எதில் நாம் நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியுதுங்க. அதனால தான் வெற்றி என்ன தோல்வி என்ன ரெண்டுமே சமம்தான், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு, எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி தன்னுடைய கடமைகளை தவறாமல் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. வரவு செலவு கணக்கெல்லாம் கேட்டால் அப்புறம் விவாதங்கள் ஒரு பக்கம் வரதானே செய்யும். சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்துவீங்க, தேவையற்ற பொருட்களை விலக்குவீங்க. அதே மாதிரி நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கரகரன்னு சத்தம் கேட்டுருக்கிற அந்த மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொது இடத்துல வரனை பார்க்குறதோ அல்லது பெண்ணை பார்த்துட்டு வர்றதோ அதற்கான வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகள், கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களை சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, செல்வாக்கு அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எத்தனையோ ஆசைகள் நான் வைத்திருந்தேன். ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதே என் ஆசையாக மாறிவிட்டது. ஆமாங்க, காசு, பணம், சொத்து
பங்களா, வாழ்க்கை, பதவி அப்படின்னு ஏகப்பட்டது இருந்தாலும் கூட நிம்மதி தாங்க நமக்கு எல்லாமே தேவைப்படுது. அதனால தாங்க நீங்கள் மன நிம்மதிக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியையும் வெற்றியையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால தீர்க்க முடியாத தள்ளிப்போன பல சிக்கல்களுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். பணவரவும் உண்டு. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. விவாதமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய கடனை இன்றைக்கி பைசல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகையும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி ஏதாவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அவங்கள பார்த்துட்டு வர்றது, பேசிட்டு வர்றது, அதே மாதிரி சின்னதாக ஒரு கலந்துரையாடல், பெண் வீட்டார் வரன் வீட்டார் கலந்துரையாடல், அதுக்கெல்லாமே இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகும். புது ஒப்பந்தங்கள், புது ஏஜென்சி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு எத்தனையோ சுகங்களை அடைந்திருந்தாலும் சக மனிதர்களை மதிக்க தெரியாதவர்கள் மனிதர்களே அல்ல. ஆமாங்க, சிலெல்லாம் வசதி வந்துட்டால் அவங்க அப்படியே ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க, மேகத்திலே மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதையை மீண்டும் நினைத்து பார்த்து உதவியவர்கள், உபத்திரவம் தடுத்தவர்கள், கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள், சக மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன அலைச்சல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கி தருவீங்க. விளையாட்டு சாதனங்கள், உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதன பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக குடும்பத்தோடு ஒரு நண்பர் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அவங்க வீட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வருகையால் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. பழைய அந்த சுகமான சம்பவங்கள் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பேசின்னு இருப்பீங்க. அதை நினைக்கும் போது உள்ளுக்குள்ளார, உள் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. ஆனால் பிள்ளைகளுடன் சின்ன சின்னதாக நீங்கள் விவாதம் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுடைய சில நடவடிக்கைகளை நீங்கள் இன்றைக்கி பேசி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நட்பு வட்டத்தையும் இன்றைக்கி நீங்கள் கண்காணிப்பீங்க. அதே போல் பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி ஏதாவது இருந்தால் அதில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். கொஞ்சம் அது போகிறபடி போட்டுன்னு சொல்லி விட்டு பிடிச்சி அப்புறமா பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்துருக்குங்க. மதியம் 3:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக, சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மென்மையான அணுகுமுறையே எல்லா சூழ்நிலையிலும் வலுவான உறவுகளை உருவாக்குகிறது. ஆமாங்க,
மென்மையாக தன்மையாக பேசினோம்னா எதிரிகள் மனசு கூட கொஞ்சம் இறங்கி வருங்க. அதே நேரத்தில் வன்மையாக வலுக்கட்டாயமாக சிலதெல்லாம் நம்ம பேச போனோம்னா செய்ய போனோம்னா அது வேறு மாதிரி தாங்க கொண்டு போகுது. அதனால தாங்க எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும் நடந்துக்கணுங்கிற சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4வது வீட்டில் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைய தினம் சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டதை இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்பீங்க. 4 வருஷம் ஆகுது இதை சாப்பிட்டு அப்படின்னு பிடித்தமான உணவுகளை இன்றைக்கி ஒரு பிடிப்பீங்க. நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்கறதுனால அழகு இளமை அதிகமாகும். விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி பழுதாகி அங்கங்கே நின்று போகிற வண்டியை கொடுத்துட்டு ஏதோ தள்ளுபடி விற்பனைன்னு சொல்கிறாங்க, அதனால் போய் பார்ப்போம், புது வண்டி கொடுத்து வாங்கிடலாமா, எக்ஸ்சேஞ்சில் வாங்கிடலாமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இன்றைய தினம் வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி சுப நாளாக இருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வீடு மனை பார்த்துன்னு இருக்கீங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது அமைஞ்சு ஏதோ முன்பணம் கொடுத்துடலாம், மார்கழி மாதம் முன்பணம் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு தை மாதத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினம் நீங்கள் வருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தைரியம் என்பது ஒரு உடைமை அல்ல, உயிரோடு கலந்த மூச்சை போன்றது. தைரியத்தை கைப்பிடியுங்கள், சாதித்து காட்டுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க ஊரே ஒன்றா நின்று உங்களை எதிர்த்தா கூட கண்டுக்கவே மாட்டீங்க. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டீங்க. எடுத்த முடிவிலேருந்து நான் என்னை மாற்றிக்க மாட்டேன், ஏன்னா நான் எடுத்த முடிவு சரியானது, அதனால் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தைரியசாலிகளாக பல முடிவுகள் எடுக்கக்கூடிய புரட்சியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ரொம்ப நாளாக ஒரு நண்பரை பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஃபோனில் தான் பேச்சுவார்த்தை, நேரில் பார்க்குறேன் நான் வந்துடுறேன்னு சொல்லி வாரம் தள்ளி போடுறீங்க. இன்றைக்கி அந்த நண்பரை போய் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. பழைய அந்த அனுபவங்கள், பள்ளிக்கூட சந்தோஷ விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து பேசும்பொழுது வயசு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே அப்படியே இளமையாக மாறிட்ட மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இன்றைக்கி தலை தூக்குங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசின்னு இருக்கீங்க. வரன் ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்திரன் பலமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் எத்தனை போட்டி இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகமாகுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பதுங்கி கிடக்கிறதுனால வீண் செலவுகளை குறைக்க பாருங்கள். பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சகோதரங்கள் உரிமையில் ஏதாவது கேட்டால் கூட அதுக்காக நீங்கள் கோச்சிக்காமல் கொஞ்சம் எல்லாரையுமே அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணிக்கு பிறகு நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் திடீர் பயணங்கள் இருக்குங்க. 6வது வீட்டில் சுக்கிரன் இருந்தாலே திடீர் பயணம், வாகன செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். பயணச் செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, சிலர் சம்பாதித்து வாழ்கிறார்கள், சிலர் சம்பாதிப்பதற்காக வாழ்கிறார்கள், சிலர் சமாளித்து கொள்ளலாம் என்று வாழ்கிறார்கள், சிலர் யாரோ சம்பாதித்ததை அனுபவிப்பதற்காக வாழ்கிறார்கள். நீங்கள் எப்படிங்க? இதிலேருந்து நீங்கள் ரொம்ப வித்தியாசப்படுவீங்க. யாருடைய காசும் பணமும் எனக்கு தேவையில்லை, நான் என் சுய சம்பாத்தியத்தில் வாழ்ந்து காட்டுறேன், நான் அப்படி சம்பாதிச்சாதான் எனக்கு நிம்மதி இருக்கும்னு சொல்லிட்டு இலவசங்களை எப்போதும் எங்கும் பெற்றுக்கொள்ளாமல், அன்பளிப்புகளை எல்லாம் விரும்பாமல், எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய சுய உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல், இழப்புகள், ஏமாற்றங்கள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த கரடு முரடான சம்பவங்கள் அதெல்லாமே விலகி இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உடம்பை தொட்டாலே லேசாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி சூடாக இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் இன்றைக்கி மாறும். உடம்பில் ஒரு தெளிவு இருக்கும், முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். அப்பாடா பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமும் கொஞ்சம் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. கேட்டது கிடைக்கல அப்படின்னு நேற்று வருத்தப்பட்டீங்க, இன்றைக்கி கேட்டது கிடைக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு இன்றைக்கி வரும். கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கொடுத்துடலாம் அப்படின்னு உடனடியாக சில விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி பைசல் பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத குணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாறும். நீங்கள் சிலதெல்லாம் எடுத்து சொல்லுவீங்க, இன்றைக்கி அவங்க அதை புரிஞ்சு நடந்துப்பாங்கங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும். அதனால் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, என் முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு, ஆனால் முயற்சிகளை மட்டும் நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. முயற்சி என்னை கைவிட்டுடுச்சு, ஆனால் அந்த முயற்சியை நான் கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் முயன்றால் முடியாததில்லை, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு முயன்று கொண்டே இருப்பவர்கள், முயற்சியால் முன்னேறி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:20 வரைக்கும் கொஞ்சம் முன்கோபத்தை தூக்கி போட்டுட்டு நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் மதியம் 3:20 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி மதியத்திலேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை முடிந்த வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். எண்ணெய் பதார்த்தங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். உன் சொந்தம் ஏன் சொந்தம் எது பெருசு அப்படின்னு பேசின்னு இருக்கிறத விட நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு
பிள்ளைகளை நினச்சி பார்த்து கொஞ்சம் ஒத்துமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளார சண்டை போட்டுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. இருந்தாலும் சில சலுகை திட்டங்கள் அறிவித்து அந்த சலுகை மூலமாக டிஸ்கவுண்ட் சேல் அது மூலமாக இன்றைய தினத்தில் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பழகியவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வலியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வழியாகவும் இருக்கலாம். ஆமாங்க, உங்களை யாராவது மட்டம் தட்டி பேசினா உடனே நீங்கள் உறுதிமொழி எடுத்துப்பீங்க. ஒரு வைராக்கியத்தோட நான் பார் எப்படி வாழ்ந்து காட்டுறேன், எப்படி வளர்ந்து காட்டுறேன், உன் முன்னால் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. பழகியவர்கள் ஏதேனும் உங்களை பழித்து பேசினாலும் கூட பழிக்கு பழி வாங்காமல் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. செலவு கொஞ்சம் இருக்குது, அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. வேலைன்னு உழைச்சிக்கிட்டே கிடக்கிறோம். கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம், இடமாற்றமாக எங்கேயாவது போய் வரலாம். எப்போ பார்த்தாலும் ஒரே சூழ்நிலையில் இருக்கிறதுனால மனசே ஒரு மாதிரி இருக்குது, கனமாக இருக்குது. அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைய தினம் வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி காடு மலை செடி கொடி கடல் ஆறுன்னு இயற்கையானதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே நீங்கள் உங்கள் மனசை அப்படியே பறி கொடுத்துருவீங்க. இன்றைக்கி கூட இயற்கையான இடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பழைய நண்பருடன் மனம் விட்டு சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. சின்ன சின்ன விவாதங்கள், செல்லமாக ஒரு சண்டை சச்சரவு அதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இருந்தாலும் கூட்டம் வருது, கல்லாவில் பெருசாக காசு வந்து விழமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கொள்வீங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் ஒரு வெற்றி தான். ஆமாங்க, எல்லாமே நன்மைக்கு தான். ஏதோ கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்க வர்றாரு, அது யார் மூலமாவது நமக்கு சொல்லித்தராரு. எல்லாரும் நாமெல்லாம் ஒரு கருவி தான். ஆனால் இயக்குபவர்கள் மிகப்பெரிய இயக்குனர் டைரக்டர் கடவுள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 8க்குரிய சந்திரன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கும் இன்றைக்கி குடும்பத்தினருடன் நீங்கள் போய் வருவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கூடுதல் பொறுப்புகள், பதவிகள், கௌரவ பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபமாக இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில நிறுவனங்களோட ஒரு டைஅப் வச்சுக்கலாம், அவங்களோட சேர்ந்து ஒரு ஏஜென்சி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கு தகுந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு
நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சின்னதாக முதலீடு போட்டு சிறு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பரபரப்பாக இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க. அதே போல் சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எங்கே இருக்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது தான் மிக முக்கியம். ஆமாங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கான்ஸ், லிவர்லேருந்து ஹார்ட்லேருந்து எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி நெருக்கடியான நேரத்திலும் கூட விகடகவியாக நகைச்சுவையை பேசி சுற்றி இருப்பவர்களை எல்லாம் சிரிக்க வைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேற்று மொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி வரன் பார்த்துட்டு வந்துடலாம். மார்கழியாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போகாமல் வெளியிடத்தில் வச்சு கோவிலுக்கு பக்கத்துலேயோ அல்லது கோவில்லையோ வச்சு வரனை பார்த்துட்டு வந்துடலாங்கிற முடிவுக்கு வந்து இன்றைக்கி போய் வருவீங்க. கிட்டத்தட்ட எல்லாம் நல்ல விதத்தில் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. அதனால் சுப செய்திகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய பலவீனங்களெல்லாம் பட்டியல் போட்டு இதெல்லாம் இனிமேல் கூடாது, இனிமேல் இதெல்லாம் நாம் விட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. ஒரு புது அவதாரமும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கலந்து கட்டி பேசி குடும்ப பட்ஜெட்டில் எவ்வளோ துண்டு விழுது, எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, அந்த ஆலோசனை கூட்டமும் இன்றைக்கி ஒரு பக்கம் நடக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:20 வரைக்கும் அருமையாக இருக்குது. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கோபதாபம் இருக்கும், ஆனால் மாலையில் சிரிச்சிட்டு இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனம் நிம்மதியடைய கோபத்தை துறந்து விடு, வாழ்வை உணர்ந்திட மன்னித்து கொண்டே இரு. ஆமாங்க, மனசில் ஒரு நிம்மதி இருக்கணும்னா நாம் கோபப்பட்டோம்னா அந்த நிம்மதி நம்மளை விட்டு போயிடுங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் கூட அந்த அதாவது கோபப்படுற நேரத்தில் அந்த சந்தோஷம் போயிடுங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க செய்கிற தப்பை, அந்த துரோகத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசுக்குள்ளார ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தாங்க மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் நிம்மதியும் இன்றைக்கி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. திடீர் பயணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போய் வரக்கூடிய
பயண வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் ஒரு நிம்மதி இருக்குதுங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மனசுக்குள்ளார சந்தோஷம் இருக்குங்க. கனவுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நனவாகி கொண்டே வருகிறதுங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தில் புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள்ளார வரும். அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதெல்லாம் அவங்கக்கிட்ட உட்கார்ந்து பேசி இன்றைக்கி ஒரு முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சிலர் புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் கோபம் இருக்கும். மதியம் 3:20 பிறகு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முடிவை பற்றி பயம் வேண்டாம். முதலில் முயற்சி செய்யுங்கள். ஆமாங்க, சிலர்லாம் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்க முடியும். இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னால் முடியுமான்னு தெரியலையே அப்படிம்பாங்க. உங்களால் முடியும்னு நீங்கள் நினச்சிட்டாலும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிம்பாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க. என்னானாலும் ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுகளை பற்றி எப்போதுமே யோசிக்காமல் முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிற நம்பிக்கையோடு எதையும் தொடங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:20 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:20 சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாம். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ஒரு சிலருடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் வேலையாட்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. அவசரப்பட்டு வேகமாக முந்தி போக வேண்டாம். ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்கிறது எப்போது, அதெல்லாம் இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறது எப்போது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைய தினம் நீங்கள் போய் வருவீங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் கொஞ்சம் நல்லதெல்லாமே நடக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஒரு பணவரவு இருந்தாலும் செலவுகளும் இருந்து கொண்டிருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பையன் ஜாதகம் எப்படிங்க இருக்குது? அவருக்கும் படித்து முடித்து நல்ல வேலை கிடச்சி நல்ல சம்பாரித்து இப்போ செட்டில் ஆகிட்டார். தாய்மாமன் பொண்ணு ஒன்று இருக்குது, முறை பொண்ணு தான். சொந்தத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் இருக்காங்கங்க. சொந்தத்தில் தாய்மாமன் பொண்ணெல்லாம் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணுங்க. மாதுளக்காரகன், அதாவது தாய் வழி மாதா வழி உறவுகள், மாதாவுடன் பிறந்தவர்கள்,
அவர்கள்லாம் வந்து யார்? புதன் தான் அதில் பிரதானமான கிரகம். அப்போ புதன் வந்து ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. பொதுவாக தாய்மாமன் பொண்ணை கல்யாணம் முடிக்கணும், மாமா பொண்ணை நேசித்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 7ஆம் அதிபதி, அதாவது 11ல் வந்து புதனோடு இருக்கணும். அதாவது 7க்குரிய கிரகம், லக்னத்துக்கு 7க்குரிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அது புதனோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருந்தால் தாய்மாமா பொண்ணை வந்து தாராளமாக கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த யோகம் நிச்சயமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சேர்ந்து 11ஆவது வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த யோகம் எல்லாமே உண்டுங்க. இப்போ சாதாரணமாக பாருங்கள், கடக லக்னம் அப்படிங்கக்குள்ள 6ஆவது வீட்டுக்குரிய கிரகம் குரு, 7ஆவது வீட்டுக்குரிய கிரகம் சனி பகவான், இந்த 2 கிரகமும் சேர்ந்து 11ல் இருந்தால் தாய் மாமாவோட பொண்ணை கல்யாணம் முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து தாய்மாமா பொண்ணை வந்து கல்யாணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்துல வந்து புதன் தனித்து இருந்து சுபகிரக பார்வை பெற்றிருந்தாலும் அந்த அமைப்பு உண்டுங்க. இதெல்லாம் வந்து தேவகேரளம், பிருகத் ஜாதகம், அது மாதிரி பழமையான நூல்கள், காலப்பிரகாசிகளை விட இது மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த பழைய நூல்களை படிப்பதன் மூலமாக இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 6க்குரிய கிரகம் 7ல் இருந்து சுபக்கிரக பார்வை பெற்றாலும் அவங்களும் தாய்மாமா பொண்ணு அந்த உறவு முறையில் பெண் எடுக்கிறதுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துக்குரியவர் 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அவங்களுக்கும் தாய்மாமா பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதனை வந்து விஷ்ணு பகவானுடைய அம்சங்களில் கிரகம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் எல்லாமே சொல்லுதுங்க. இப்போ சாராவளி உள்ளிட்ட பல ஜோதிட நூல்களில் வந்து புதன் வந்து விஷ்ணுவோட அம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. தாய்மாமா பொண்ணு இவர் வந்து காதலிக்கிறாரு, ஆனால் தாய்மாமாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுறது? பெருமாளை தாங்க வழிபடணும். அதனால் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கினோம்னா தாய்மாமன் உறவு மேம்படும். தாய்மாமா கூட ஏதாவது பகை இருந்தால் கூட அதெல்லாம் விலகும். தாய்மாமா பொண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் வந்து இந்த மாதிரியான நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறது நல்லதுங்க. எல்லாமே ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆடு மாடு பெண்டிர் மனைவி மக்கள் எல்லாமே கிரக விதிகள் தான். அப்போது கிரகங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாதையை செம்மையாக மாற்றிக்கொள்ளலாங்க. அதனால் ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.